ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அவுட்டிங் தான் வந்திருக்கோம். ஒரு லன்ச் முடிச்சுட்டு அப்படியே மூவி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வெளில வந்திருக்கோம். ஜாலி டேஸ்ட்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் அறந்தாங்கி, அங்கே தான் வந்திருக்கோம். அங்கே வந்து ஃபுட்லாம் ஆர்ட்ரு பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இங்கே பக்கத்துலேயே கிட்ஸ் விளையாடுறதுக்கான நிறைய ஆக்டிவிட்டி வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு அதை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். அங்கிட்டு ஓடுறா இங்கிட்டு ஓடுறா. ஆனால் நாங்கள் போனது வந்து ஒரு 11:30 மணி போல். சரியான வெயில், விளையாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். பாப்பாவும் கொஞ்சம் சேடாக உட்காந்துருந்தாங்க. என்ன நினச்சிச்சு, கடவுள் என்ன நினச்சான்னு தெரில, கிளைமேட் அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டாப்புல. லைட்டாக மழை வர்ற மாதிரி கொஞ்சம் காற்று இது மாதிரி இருந்தோன்னே கொஞ்சம் வெயில் தெரியலை. உடனே ஒரே சந்தோஷம், வாங்கப்பா போய் விளையாடலாம், வாங்கப்பா ஒரே விளையாடலான்னு. போகிற அவசரத்தில் அவங்க அப்பா பர்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டாப்புல இதுலேயே. அப்புறம் மேனேஜர் வந்து சொன்னாப்புல, இது மாதிரி மேடம் உள்ளார பர்ஸ் எல்லாம் இருக்குது மேடம்னு சொல்லிட்டு. சரின்னு அதை போய் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். வந்தால் அவங்களுக்கு ஒரே ஜாலி. ஏன்னா இது பாப்பாவுக்கு விவரம் தெரிஞ்சு அவங்க அப்பாவோட இதான் ஃபஸ்ட்டு அவுட்டிங். ஏன்னா அவங்க அப்பா ஃபாரினில் வேலை பார்க்குறாப்புல. 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துடுவாப்புல, வந்து பார்த்துட்டு போயிடுவாப்புல. அது மாதிரி இந்த வாட்டி வந்தப்போ இதை நான் இப்போ வந்து பாப்பாவுக்கு 3 வயசு. இதுக்கு முன்னாடி வந்தப்போ அவளுக்கு இது தெரியலை, அப்பா வர்றாங்க போகிறாங்கன்னு. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்தாலுமே அவங்க அப்பாவோட செட் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 2-3 வாரம் ஆயிரும். செட் ஆகி கொஞ்சம் இதாகிறதுக்கு போகவே மாட்டாள். இப்போ அப்படி இல்லை, விவரம் தெரிஞ்சிச்சுலாம் அவங்க அப்பா உள்ளார ஊருக்கு வந்தோடனே அப்பான்னு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க அப்பா இருந்தால் அப்பா 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 தான், அம்மாவை கண்டுக்கிறதே கிடையாது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வாமா சாப்பிட்டு வரலான்னு சொன்னால் கேட்கல. இந்த ஊஞ்சலில் உட்காந்து ஒரு வாட்டி ரைட் பண்ணிவிட்டு வருவேன்தான்னு சொல்லிட்டு ஒரே இடம். சரின்னு அவங்க அப்பா உட்காந்து ஆடிட்டு இருந்தாப்புல. அப்போது மேனேஜர் வந்து சொன்னாப்புல, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, கொண்டுட்டு வரான்னு. சரி, மணியும் 2:30 12:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி வாங்கன்னு கொண்டு வர சொல்லிட்டோம். என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் மந்தியும் ஃப்ரைடு சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரைஸ் வந்து கொஞ்சம் விலையா இருந்துச்சுன்னு பாப்பாவுக்கு விட்ட எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, செரிக்காமல் போயிடுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவளுக்கு மட்டும் பைனாப்பிள் ஜூஸ் ஒன்று வாங்கி கொடுத்தோம். அப்புறம் நாங்கள் ஒரு சோடா வாங்கி ஷேர் பண்ணி குடிச்சிக்கிட்டோம். அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளில போனால், இன்னொரு வாட்டி வாங்க விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரே அடம். அவங்க அப்பாவும் சொல்லி பார்க்குறாப்புல, கொஞ்சம் வெயிலாக இருக்குமா, அப்பாவுக்கும் டயர்டாக இருக்குது, வாங்கம்மா மூவிக்கு வேறு போகணும் அப்படின்னு கூப்பிட்றாப்புல. முடியாது முடியாது, என்னையும் உட்கார வச்சு அம்மாவையும் உட்கார வச்சு ஆட்டுங்க அப்படின்னு ஒரே அடம். அப்புறம் அந்த வீல் சேர் மாதிரி இருந்துச்சு, டபுள் சைடும், அதில் உட்கார வச்சு 2 பேரையும் ஆட்டினாப்புல. பாவம் ரொம்ப சோகத்தில் ஆட்டிட்டு இருந்தாப்புல. ஏன்னா முன்னாடினா நாங்கள் கல்யாணம் பண்ண புதுசுலனா ஏதாச்சும் நான் ஒன்று கேட்டேன்னா செய்கிறதுக்கு செய்வாப்புல. இந்த மாதிரி ஊஞ்சல் ஆட்டுங்க, அந்த மாதிரினா பார்க்குக்கு போக சொன்னோம்னா, வாமா வெயிலாக இருக்குது வேர்க்குதுமா அப்படின்பாப்புல. இப்போ அவங்க பொண்ணு சொல்கிறனால எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லாம் செய்கிறாப்புல. இவன் என்ன செய்கிறான்னா, என்னையை பற்றி அவங்க அப்பாட்ட குறையா என்னை கலாய்ச்சிக்கிட்டு என்னை திட்டிக்கிட்டு இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஃபேஸ் ரியாக்ஷனே பாருங்கள். அவங்க அப்பாவுக்கு ஒரே ஹாப்பி. சரி வாங்க கிளம்பலாம், மூவிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டாப்புல. கூட்டிகிட்டு வெளியில் வந்தால், வெளியில் நேற்று தான் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பர்த்டே பார்ட்டி கொண்டாடி இருப்பாங்க போல். ஒரே பலூனாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா நம்ம ஆளுக்கு ஒரே அழுகை, எனக்கு வேணும்னு. அப்புறம் அங்கே வந்து ஒர்க் பண்ணுற பையன் வந்து 2 பலூன் எடுத்து கொடுத்தாப்புல. அப்புறம் அதை வாங்கிக்கிட்டு சரி வாங்க டைம் ஆயிடுச்சுன்னு தேட்டருக்கு ரீச் ஆகிட்டோம். தேட்டருக்கு ரீச் ஆனால் அன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டேயில் கூட்டமே இல்லை. அதனால தான் காலையில் போட வேண்டிய ஷோவே நிப்பாட்டிட்டாங்க. இல்லைன்னா நாங்கள் காலையிலே மூவி பார்த்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியிருப்போம். காலையில் வந்தால் ஷோ இல்லை, ஈவினிங் ஷோ தான் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். வந்தாலுமே ஒரு 10 பேர் 15 பேர் தான். ஒர்க்கிங் டேஸ்னால அவ்வளோது கூட்டம் இல்லை. அதோட நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன், என்னை வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனாப்புல. பாப்பாவை வாமா அப்படின்னு கூப்பிட்றேன், நான் வரல, நான் அப்பாவோட தான் போவேன்னு சொல்லிட்டு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வெயிட் பண்ணிட்டேன். அப்புறம் டிக்கெட் எடுத்துட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பாப்பாவை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன். நானும் எங்கள் அம்மா எங்கள் தம்பி எல்லாருமே வெளியில் கூட்டிகிட்டு போவோம், பீச்சுக்கு போவோம், எல்லாம் போயிருக்கோம். ஆனால் அவங்க அப்பாவோட இப்போ வெளியில் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக அந்த அம்மா இருக்காப்புல. அப்புறம் உள்ளார போயிட்டோம். உள்ளார போனால் அவங்களுக்கு என்ன இடம் ஏதுன்னு தெரியலை. அப்புறம் இதாம்மா தேட்ரு, இதாம்மா படம் பார்க்குறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கத்தை கொடுத்தோன்னே ஓகே அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. உட்காந்துருந்துட்டு அவளுக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் படம் போட்டோன்னே கொஞ்ச நேரத்துலேயே ஆளுக்கு தூக்கம் வந்துடுச்சு. சரின்னு அவனே பெரிய ஒரு ஷோபா படம் தான் இருந்துச்சு இடம். நல்லா காலை விரித்து போட்டு ஆளை தூங்க வச்சுட்டோம். தூங்க வச்சுட்டு
கரெக்டாக படம் முடிய போகிற சமயத்தில் தான் முழிச்சாங்க. முழிச்சு ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தோமா, அதை கொடுத்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி படம் முடிகிற வரையும் கொண்டு வந்துட்டோம். அதோட படமும் முடிஞ்சிருச்சு. வாங்கம்மா போகலாம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா மதிமலர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு தாங்க.